ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீஷோ பிரைசிங் இஷ்யூ தான். நிறைய பேர் எனக்கு ப்ராஃபிட்டே வரல, எனக்கு லாஸ்ல போயிடுச்சு, எனக்கு பேமெண்ட் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த பிரைசிங் இஷ்யூ எதனால நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்றீங்க, அது என்னெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிரைசிங் இஷ்யூ ஏன் வருது அப்படின்றதுக்கு முன்னாடி மீஷோ பத்தி ஒரு சிம்பிளா விஷயங்களை ஷேர் பண்றேன் உங்களுக்கு. மீஷோ அப்படிங்கிறது ஒரு ரீசெல்லிங் பிளாட்ஃபார்ம், அது எல்லாருக்குமே தெரியும். எனி ஒன் கேன் செல் ப்ராடக்ட் வித்தவுட் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஹெவியா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, நான் ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்றதுனால தான் மீஷோவை எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறீங்க. அதுவும் இல்லாம 0 கமிஷன் அப்படின்ற ஒரு ஆஃபரும் இருக்கிறனால உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள என்டர் ஆயிடும். ஆனா நமக்கே தெரியாம அதுல நிறைய சார்ஜஸ் கலெக்ட் ஆகுது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயுமே அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லாம நமக்கு எந்த ஒரு ஆஃபரையும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். மெயினா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பொருளை 100 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க 0 கமிஷன் உங்க மைண்டுக்கு என்ன வரும், நமக்கு கமிஷன்ஸ் எதுவுமே சார்ஜஸ் பண்ண போறது இல்ல, நம்ம 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம், அப்ப எக்ஸ்ட்ரா நமக்கு 50 ருபீஸ் ப்ராஃபிட் இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்க லிஸ்டிங்கும் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒன்ஸ் பே அவுட் வரும்போது தான் தெரியும் அது லாஸ்ட்ல நீங்க செல்லிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னது, எனக்கு மைனஸ்ல வந்திருக்கு, எனக்கு பேமெண்ட்டே வரல, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் இப்ப நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் எதை நீங்க நோட் பண்றது இல்லை அப்படின்னீங்கன்னா, நீங்க லிஸ்டிங் பண்ணும்போதே அங்க ராங் ரிட்டர்ன் ப்ரைஸ் அப்புறம் ரீசெல்லிங் ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த செல்லிங் ப்ரைஸையும் யாருமே நோட் பண்றதே இல்லை. ஆல்ரெடி நம்ம ராங் ரிட்டர்ன் ப்ரைஸ்னா என்ன, செல்லிங் ப்ரைஸ்னா என்ன, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றத ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து நீங்க அதையும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, லிஸ்டிங் பண்றீங்க, லிஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு சைட்ல ஷோ ஆகும் எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு பேங்க்குக்கு செட்டில்மெண்ட் ஆகும், பீப்புளுக்கு எவ்வளவு அமௌண்ட் நாங்க ஷோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதர் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் என்னன்னா, நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் டைரக்டா பீப்புளுக்கு ஷோ ஆகுது. ஆனா மீஷோவை பொறுத்தளவு அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க டெலிவரி சார்ஜஸை ஃபிக்ஸ் பண்ண போறது இல்லை, அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்கள்கிட்ட கிடையாது. மீஷோ தான் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நீங்க இப்போ 150க்கு நீங்க லிஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா, அவங்க பீப்புளுக்கு ஏரியா பொறுத்து இப்போ லோக்கல், நேஷனல், ஜோனல்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ 80 ருபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும், 120 ருபீஸ் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுவோம். அப்போ இவ்வளோ அமௌண்ட் பீப்புளுக்கு ஷோ ஆகும். பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செட்டில்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி காட்டும். அதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு தெரியாது. நோட்டீஸ் பண்ணாமல் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ரைஸிங் இஷ்யூஸ் வரும். அப்போ நீங்கள் ஒன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியணும் எவ்வளோ சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, அதுலயே ஜிஎஸ்டி எவ்வளவு கலெக்ட் பண்றாங்க, இது எல்லாமே அதுல உங்களுக்கு காட்டும். ஒன்ஸ் நீங்க அதை பார்த்துட்டாலே உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கிதா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். நீங்க அங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, 100 ருபீஸ்க்கு வாங்குறீங்க, 50 ருபீஸ்க்கு நீங்க செல்லிங் பண்ண போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிருப்பீங்க. அப்ப நீங்க 2 விஷயத்த மறந்துடுறீங்க. ஒண்ணு, எவ்வளவு சார்ஜஸ் ஷிப்பிங் காஸ்ட்க்கு கலெக்ட் பண்றாங்க, ஜிஎஸ்டி எவ்வளவு கலெக்ட் பண்றாங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை பொறுத்தளவு ஜிஎஸ்டி கம்பல்சரி கலெக்ட் பண்ணுவாங்க. அதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்றதே இல்ல. 100 ருபீஸ்க்கு நீங்க வாங்குறீங்கன்னா 50 ருபீஸ் ஆட் பண்ணிருக்கீங்க இல்லையா, 150க்கு அந்த ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டி காஸ்ட் எவ்வளோ, 12%, 18%, 30%, 28%, இந்த மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிட்டு 150 பிளஸ் ஜிஎஸ்டியும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும். அப்போ நீங்க ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணாதப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அமௌண்ட் 50 ருபீஸ் இல்லையா, அந்த 50 ருபீஸ்ல ஜிஎஸ்டியும் கலெக்ட் ஆயிடுது, அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் அங்கே என்ன நிற்கும், இப்போ ஒரு 30 ருபீஸ் ஜிஎஸ்டி போயிடுது அப்படின்னா அங்கே 20 ருபீஸ் தான் இருக்கு. இதுல என்னென்ன இருக்கு, பேக்கேஜிங் காஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, நீங்க அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு பேக்கேஜ், லேபிள் எல்லாம் பிரிண்ட், அது எல்லாமே அதோட காஸ்ட் தானே. இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா கால்குலேஷன் பண்ணணும். அதை கால்குலேட் பண்றது இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு ஷிப்பிங் காஸ்ட் 80 ருபீஸ்ல இருந்து ஏன் 250 வரைக்கும் கூட சார்ஜஸ் பண்ணுவாங்க, ஏரியா பொறுத்து, அப்புறம் வெயிட்டை பொறுத்து. மெயினா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மீஷோல லிஸ்டிங் பண்ணும்போது அவங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, வெயிட்டை எடுக்காம நீங்களே அப்ராக்சிமேட் ஒரு வெயிட் போட்டுருவீங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு அங்க ஒரு அமௌண்ட் காட்டும். ஆனா எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க செல்லிங் பண்ண போறீங்கனாலும் வெயிட் எவ்வளவு இருக்கு, ஆஃப்டர் பிஃபோர் பேக்கேஜிங் எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்றத நீங்க கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி நோட் பண்ணாம இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டு நீங்க சென்ட் பண்ணிடுவீங்க செல்லருக்கு, பையருக்கு.
அப்ப என்ன ஆகும், அவங்க அங்க ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு எவ்வளவு வந்துட்டு வெயிட் அண்ட் டைமென்ஷன் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்க டேலி ஆகும். ஸோ இங்க உங்களுக்கு காட்டுறதுக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்ததுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அங்க நம்ம ஒரு மிஸ்டேக் பண்றோம். நம்ம வெயிட் அண்ட் டைமென்ஷனை நம்ம ப்ராப்பரா போடும்போதே நம்ம லிஸ்டிங் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு பேமெண்ட் வருது அப்படின்றத நம்ம அதுலயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ராப்பரா நீங்க அதுலயுமே ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா, ஷிப்பிங் காஸ்ட் நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் ஆகல, பீப்புள் கிட்ட இருந்து கலெக்ட் ஆகுது. உங்களுக்கு ஒரு பொருள் கஸ்டமரை போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க் செட்டில்மெண்ட் அமௌண்ட்ல ப்ராஃபிட்டோட உங்களுக்கு செட்டில் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான். எப்பயுமே எல்லா பொருளும் எல்லா கஸ்டமருக்கும் பிடிக்கும் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டா நம்மளால சொல்லவே முடியாது. 100% வந்துட்டு எந்த ஒரு பொருளுமே வந்து ரிட்டர்ன் வராம இருக்காது இல்லையா. ஸோ கொரியர் ரிட்டர்ன் ஆக சான்சஸ் இருக்கு, கஸ்டமர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா. ஏன் இன்கேஸ் மிஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இவ்வளோ சான்சஸ் இருக்கிறதுனால உங்களோட பொருள் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட் அப்படின்னு ஒன்று பீப்புள் கிட்ட இருந்து தானே கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ரிட்டர்ன் ஆகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு வரும் அப்படின்னா உங்களுக்கு. அவங்க ரிட்டர்ன் போட்டோன்னே ரீஃபண்ட் அமௌண்ட் ₹1 கூட கம்மி பண்ணாம கஸ்டமருக்கு போயிடும். ஆனா கம்ப்ளீட் லாஸ் யாருக்கு? நமக்கு தான் இல்லையா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு பொருள் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு, அந்த ரிட்டர்னுக்கு வந்துட்டு பீப்புள் கிட்ட இருந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, ₹80 ஆர் 120 250 வரைக்கும் வெயிட்டை பொறுத்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அந்த கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு மைனஸ்ல வந்துடும். அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு லாஸ் ஃபேஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு ரிட்டர்ன் வராத வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஒன்ஸ் ஒரு பொருள் ரிட்டர்ன் வரும்போது அங்கே மைனஸ்ல விழுந்துட்டே இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் நீங்க ப்ராஃபிட் கெயின் பண்ணணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அடுத்த பொருளை நீங்க விற்க போறீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து இந்த மைனஸ் அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க பிளைண்டா 0 கமிஷன் தானே நமக்கு அதுல பெனிஃபிட் நினைக்கிறீங்க. பட் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் இருக்காதுன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க அந்த ஷிப்பிங் காஸ்ட் மூலமா தான் அவங்க மணியை ஏர்ன் பண்றாங்க. 0 கமிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கா? ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பிளைண்டா நம்ம எடுத்துக்கவே கூடாது. பத்தி டீப்பா அனலைஸ் பண்ணியே ஆகணும். அப்போ நீங்க இவ்வளோ மிஸ்டேக்ஸையும் ஒரு லிஸ்டிங்ல பண்ணும்போது தான் உங்களுக்கு மேஜரா இந்த பிரைசிங் இஷ்யூஸ் வருது. ஸோ இந்த ப்ரைஸிங் இஷ்யூ எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக நீங்கள் கால்குலேஷன் போடணும். கால்குலேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நோட்டோ இல்லை எக்ஸலோ போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ப்ரைஸஸ் வாங்குறீங்க, ₹100 வாங்குறீங்க, ₹50 வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கிதான்றதை பார்க்கணும். அது கூட வந்துட்டு நீங்கள் ஜிஎஸ்டி எவ்வளோ வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். இன்னொன்று மெயினாக என்னென்னா, லிஸ்டிங் பண்ணும்போதே நீங்கள் வந்துட்டு அந்த ராங் ரிட்டர்னை நோட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ராங் ரிட்டர்னை நோட் பண்ணுங்கள். ராங் ரிட்டர்னில் வந்துட்டு பீப்புள் கலெக்ட் பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வருது, செல்லிங் ப்ரைஸை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வருது, இது ரெண்டையுமே நீங்கள் பார்க்கணும். மெயினாக இந்த ராங் ரிட்டர்னை பார்க்கவே மாட்டீங்க. நீங்கள் லிஸ்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ராங் ரிட்டர்ன் வந்து ஃபில் ஆகும். அதை நோட்டீஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒன்ஸ் சப்மிட் பண்ணுறதுனால மேஜராக வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க நார்மலா மீஷோல பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ராங் ரிட்டர்னே கிளிக் பண்ணி உள்ள போயிருப்பீங்க, அப்போ ஒரு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட்னா உங்களுக்கு இவ்வளோ, கேஷ் ஆன் டெலிவரினா இவ்வளோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இத்தனை ஆப்ஷன்ஸையும் கொடுத்துட்டு ஒரு பீப்புள் அங்கே வந்துட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம செல்லராக அங்கே நம்ம விற்கிறோம் அப்படின்னா நமக்கு அங்கே ப்ராஃபிட் நிற்குமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பொருளை லிஸ்டிங் பண்ணிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நம்மளோட ப்ராடக்ட்ல போயிட்டு செக் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணி பீப்புள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்ஸ் தான் எவ்வளோ வராதா அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பொருளை நீங்கள் வந்து விற்க போறீங்க அப்படின்னா காம்படிட்டர் எவ்வளோக்கு செல்லிங் பண்ணுறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. காம்படிட்டரை விட ரொம்ப ஜாஸ்தியாக நம்மளால அந்த பொருளை விற்க முடியாது இல்லையா. ஏன்னா நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் டைரக்ட் மேனுஃபேக்சரர் செல்லிங் பண்ணுறாங்க, அப்புறம் ஹோல்சேலரே வந்து செல்லிங் பண்ணுறதுனால நம்ம ஹோல்சேல் கிட்ட இருந்து நம்ம வாங்கி விற்கும் போது நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம காம்படிட்டர் ரொம்ப ரொம்ப கம்மியாக விற்பாங்க, நம்ம ஜாஸ்தி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு ₹30 ₹50 கூட எக்ஸ்ட்ரா வச்சு செல்லிங் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நம்மளால வைக்க முடியாது. அதனால நீங்க ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம காம்படிட்டர் அதை செல்லிங் பண்றாங்களா, எவ்வளவு பிரைஸ் வச்சிருக்காங்க, அதுக்குள்ள நம்மளால கவர் பண்ண முடியுமா, அப்படி கவர் பண்ணா நம்மளுக்கு ப்ராஃபிட் நிக்குமா அப்படின்றதையும் நீங்க ப்ராப்பரா பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்துட்டு காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது நீங்க ஜாஸ்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கூட வராது. அப்ப நிறைய பேர் லிஸ்டிங் பண்ணிட்டு எனக்கு ஆர்டர்ஸ் வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதனாலதான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வராம
போகும். அதனால நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காம்படிட்டர் பாருங்க. அப்புறம் பொருள் வந்துட்டு இன்னும் நம்மளால கம்மியா எங்க சோர்ஸ் பண்ண முடியும், ஏன்னா அந்த பொருளுக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கலாம். அதனால வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். அதையே வந்து உங்களால கம்மியான பட்ஜெட்ல எங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஆர்டர்ஸ் வரும். இப்போ லாகின் பண்ணிட்டு ஒரு பொருளை லிஸ்டிங் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது, அதை எப்படி நீங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டா நான் உங்களுக்கு மீஷோ ஆப்ல போயிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க கண்டினியூவா பார்க்கலாம். ஸோ மீஷோ வந்து நான் டைரெக்டாக லாகின் பண்ணிட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து லிஸ்டிங் பண்ணிட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க, நீங்கள் எப்படி வந்து ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் லிஸ்டிங் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வந்துட்டு இன்வென்ட்ரி போய்க்கலாம், கேட்லாக் அப்லோட். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி லிஸ்டிங் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு என்ன காட்டும், மெயினாக ஜிஎஸ்டி காட்டும் இல்லையா. அப்போ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஜிஎஸ்டி வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்றத மெயினாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜிஎஸ்டி ப்ளஸ் ஹச்எஸ்எனையும் நீங்கள் ப்ராப்பராக வந்து போட்டுக்கணும். வெயிட் வந்து நான் இப்போ அப்ராக்சிமேட்டாக போடுறேன், பட் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போடக்கூடாது. உங்களுக்கான ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட் வருது அப்படின்றத ப்ராப்பராக நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு போடுங்க. ஸோ நான் ஒரு 50 கிராம் போட்டுக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் நேம் ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ன்றனால நான் ஷார்ட் அவுட்டாக ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ சைஸ் கீழே வந்தவுடனே பாருங்கள், மெயினாக நமக்கு என்னென்ன ப்ரைஸ் டீட்டெயில் காட்டுது, மீஷோ ப்ரைஸு, அப்புறம் வந்து ராங் டிஃபெக்டிவ் ப்ரைஸு, எம்ஆர்பி காட்டுது இல்லையா. எம்ஆர்பி வந்துட்டு எப்பயுமே நம்ம ஜாஸ்தியாகும், அது ப்ராப்ளம் இல்லை. மீஷோ ப்ரைஸ் இதுதான் வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டிய மெயினான விஷயம். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்துட்டு 100 ருபீஸ்க்கு வாங்குறீங்க, 50 ருபீஸ் வந்து இது பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஜிஎஸ்டி எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு இங்கே ஒரு 200 போடுறேன். 200 போட்டோன்னே ராங் அண்ட் டிஃபெக்டிவ்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகுது இல்லையா. இப்போ 200 அவங்க வந்துட்டு கிளிக் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றத நீங்கள் மெயினாக பார்க்கணும். இப்போ 180 ருபீஸை வந்துட்டு அவங்க கிளிக் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 180 கிளிக் பண்ணும்போது எவ்வளோ வந்து ப்ராஃபிட் நிற்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்போ மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும், மீஷோ ப்ரைஸில் எப்போவுமே வந்து ஜாஸ்தி தான் நீங்கள் போடணும், ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அங்கே வரணும் இல்லையா. அப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு 230 அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 20 ரெடியூஸ் ஆகும். ரெண்டையுமே கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் நிற்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரைஸ் செட் பண்ணணும். அப்படியே இந்த சைடு நம்ம ஃபில் பண்ணும்போதே சைடில் உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லையா, மீஷோ ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் வந்து 250 போட்டிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு வந்து இதில் கூட காட்டுறது கூட ராங் டிஃபெக்டிவ் ரிட்டன் ஐட்டம்ஸ் வந்தால் எவ்வளோன்றது அங்கே டேலி ஆகலை, மீஷோ ப்ரைஸுக்கு தான் அங்கே உங்களுக்கு காட்டுது. இதை நீங்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ராங் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் கிளிக் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு வந்து எடுத்தாங்க போச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேது. அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும், இதுக்கு எவ்வளோ வந்துட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட் 230க்குன்னா இந்த 230க்குங்கும் போது ஜிஎஸ்டி அமௌண்ட் டிஃபர் ஆகும். அப்போ அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி வந்து இது பண்ணுறாங்க, ஷிப்பிங் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணது போக எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் வரும்ன்றத அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ கமிஷன் வந்து 0 கமிஷன் தான். ஸோ வந்துட்டு எவ்வளோ ஜிஎஸ்டி டேக்ஸ் உங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிறாங்க அப்படின்றத காமிப்பாங்க. நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெயினான விஷயம் கீழே பாருங்க, உங்களுக்கு பேங்க் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டுக்கு மேலே என்ன காட்டுது, ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது காட்டுது. அப்போ 112 ரூபாய் வந்து இன்க்ளூட் பண்ணி அந்த பீப்புளுக்கு எவ்வளோ ஷோ ஆகுது, 362 ருபீஸ் வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒன்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது எங்க உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரும், இந்த 112 ரூபாய் வந்துட்டு கஸ்டமர் கிட்ட கலெக்ட் பண்ணாங்க இல்லையா. அப்ப அப் அண்ட் டவுன் சார்ஜஸ் இருக்குல்ல, அது டிஃபர் ஆகும்போது உங்களுக்கு அந்த அப் அண்ட் டவுன் சார்ஜஸ் வந்துட்டு அந்த ரிட்டர்ன் அமௌண்ட்ல இருந்து உங்கள்கிட்ட பிடிச்சிக்கிறாங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்துட்டு பிரைசிங்ல வந்துட்டு மெயினா இஷ்யூஸ் வருது. அப்போ நீங்க மெயினா என்ன பார்க்கணும், ஷிப்பிங் காஸ்ட் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சில ஐட்டம்ஸ்லாம் நீங்க லிஸ்டிங் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது மாதிரி ஜாஸ்தி வரும்போது உங்க பீப்புளுக்கு காட்ட வேண்டிய, நீங்க வந்து ஒரு 100 ரூபாய்க்கு தான் வச்சிருப்பீங்க, ப்ராஃபிட்டே வச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷிப்பிங் காஸ்டே வந்து 250 300ன்னு காட்டும். அப்போ லிஸ்டிங்ல வந்துட்டு நீங்க இமீடியட்டா சேஞ்ச் பண்ணணும். ஓகே இருக்கட்டும் நீங்க போட்டுருவீங்க. சப்போஸ் அப்படி லிஸ்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு போகிறதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஒன்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது தான் நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஜாஸ்தி ஷிப்பிங் காஸ்ட் வந்து பீப்புள்கிட்ட கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் எல்லாமே அப்படியே உங்களுக்கு லாஸில் போகும். அப்போ மெயினாக நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு லிஸ்டிங் பண்ணும்போதே இந்த ப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணணும். அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் லிஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் ஐடி அங்கே கீழே வந்துடும் இல்லையா, லிஸ்டிங் பண்ண உடனே அந்த ப்ராடக்ட் ஐடியை போய்ட்டு மீஷோவில் போட்டுட்டு
வேற ஒரு மொபைல்ல வந்துட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி பாருங்க. ராங் ஐட்டம் எவ்வளவு காட்டுது, செல்லிங் பிரைஸ் எவ்வளவு காட்டுது. ஏன்னா இப்ப நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கிறது நீங்க 200 தான். ஆனா அங்க பீப்புளுக்கு வந்துட்டு இன்க்ளூடிங் ஷிப்பிங் காஸ்ட்ங்கும் போது ராங் ஐட்டம்ல எவ்வளவு காட்டுது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்ப நீங்க வந்து ஒன்ஸ் வந்துட்டு ராங் ஐட்டம் எவ்வளவு காட்டுது, செல்லிங் பிரைஸ் எவ்வளவு காட்டுது, ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்தா எவ்வளவு ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நம்ம இவ்வளவு விஷயத்த வந்து செக் பண்ணா மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும். ஸோ செக் பண்ணிட்டு இன்கேஸ் அதுல உங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லை, நான் வந்து லிஸ்டிங் வந்து தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னா இமீடியட்டா அந்த லிஸ்டிங்கை பாஸ் பண்ணி வச்சுட்டு பிரைசிங்கை வந்து சேஞ்ச் பண்ண பாருங்க. பிரைசிங்கை நீங்களா சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன் சப்மிட் பண்ணது தான். இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா மீஷோ சைடு இருந்து நமக்கு வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு அது எப்படி வந்துட்டு நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ என்னெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். எந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணியிருப்பீங்க, எதனால வந்து ப்ரைஸிங் இஷ்யூ வந்துச்சு அப்படின்றது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த ராங் ஐட்டம் செல்லிங் ஐட்டமில் வந்துட்டு எப்படி வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அதனால என்னென்ன இஷ்யூஸ்லாம் நமக்கு வருதுன்றதும் அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு ப்ரைஸ் போடும்போது மெயினாக வந்துட்டு மீஷோ ப்ரைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடுங்க. அதுலேயே நீங்கள் கம்மியாக போடும்போது ராங் டிஃபெக்டிவ் ஐட்டம் ரொம்ப குறையும், அதில் ப்ராஃபிட் வந்து வர்றதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.